இது ரைஸோட நல்லா இருக்கும். தோசை, இட்லி, ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் தக்காளி கொத்து. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தான். பருப்பை ஃபஸ்ட்டு வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு 5 தக்காளி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இது நல்லா மசிஞ்சு வேகட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜார் வச்சுடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். தக்காளி வெந்துட்டுருக்கு, அது வெந்துட்டு இருக்கட்டும். சைடில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேனில் எண்ணெய் விட்டுக்கிடலாம். ஒரு பீஸு பெருங்காயம். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே கடுகு போட்டுக்கும். காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கருவேப்பிலை, நம்ம காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண வெங்காயம் தாளிப்பை கொட்டிடலாம். இதோட வேக வச்சு மசிச்ச 1 கப்பு துவரம்பருப்பு நல்லா மசிச்சு விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸோட கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் விடலாம். நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய், ஜீரகம், விழுது, மிக்ஸி கலந்து அந்த தண்ணியை விட்டுடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துருவோம். எல்லாமே சேர்த்தாச்சு. இனி ஒரு கொதி வரட்டும். செட்டிநாடு ஸ்பெஷல் தக்காளி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக மல்லியெல்லாம் தூவி இறக்கிடலாம். ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்றாப்புல தக்காளி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.